Praise the Lord. எரேமியா 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே, இதோ இப்பொழுது நான் அவர்களுக்கு தெரியப்படுத்துவேன், என் கரத்தையும் என் பலத்தையுமே அவர்களுக்கு தெரியப்படுத்துவேன், என் நாமம் யெகோவா என்பதை அறிந்து கொள்வார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, ஒருவேளை நம்ம எந்த சூழ்நிலையிலே காணப்பட்டாலும், நமக்கு எதிராக எப்பேற்பட்ட பிரச்சனைகள் எழும்பி நின்றாலும், நமக்கு தாங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கு எத்தனை பலவீனங்கள் சுகவீனங்கள் காணப்பட்டாலும், அதற்கு எதிராய் நின்று சொல்லுங்க, என்னோடு கூட இருக்கிற யெகோவா என்ற நாமத்தை உடைய என் தேவன் பெரியவர், அவர் தம்முடைய கரத்தையும் பலத்தையும் வெளிப்படுத்தி எனக்கு எதிராக இருக்கிற எல்லா காரியங்களையும் அவர் நிர்மூலமாக்கி போடுவார் என்ற விசுவாச அறிக்கையோடு கூட இந்த நாளை ஆரம்பிப்போம். நிச்சயமாகவே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் கட்டளையிட்டு நீங்கள் சந்தோஷமாய் வாழ அவர் உதவி செய்வார். யெகோவா தேவனை ஆராதிக்க விட்டுக் கொடுப்போமா? Praise the Lord. யெகோவா தேவன் வல்லமையுள்ளவர், யெகோவா ஷாலோம் சமாதான தேவன், இஸ்ரவேல் தேவனாம் நித்தியமானவர், உன்னை முற்றும் சுகமாக்கும் தேவனாம், உன்னை முற்றும் சுகமாக்கும் தேவனாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யெகோவா தேவன் வல்லமையுள்ளவர், உன்னை முற்றும் சுகமாக்கும் தேவனாம், நம்மை முற்றும் சுகமாக்கும் தேவனாம். ஆமாண்டவரே, எங்களுக்கு எதிராயிருக்கிற எல்லா காரியங்களிலேயும் நீர் யெகோவா என்பதை விளங்க பண்ணி உம்முடைய கரத்தின் கிரியைகளையும் உம்முடைய பலத்தையும் எங்களுக்கு வெளிப்படுத்தி எங்களுக்கு எதிராயிருக்கிற எல்லாவற்றையும் நீர் நிர்மூலமாக்கி போட விட்டு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you. Have a blessed day.